ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓரத்துல இருக்கிற ஒரு சின்ன குடிசையில ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. ஒன்னு கோட்டியா, ஒன்னு மோட்டியா. ரெண்டு பேருமே கூலி வேலை செய்யறவங்க. சகப்பு துணியில தலையில சுத்தப்பட்ட சும்மாடு அவங்களுடைய தலைக்கு அது அடையாளமா ஆயிடுச்சு. வெயில் காலமோ குளிர்காலமோ மழையோ இல்ல வெயிலோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூலி வேலை பார்ப்பாங்க. அப்புறம் ஒன்னா சிரிப்பாங்க. மோட்டியா உயரமா உள்ளியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. கோட்டியா கொஞ்சம் குண்டானவரு, கொஞ்சம் அமைதியானவரு, ஆனா மனசளவுல ரொம்ப ஆழமானவரு. ஒரு நாள் ராத்திரி அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குடிசைக்கு வெளியில உட்காந்துருந்தாங்க. ஏய் மோட்டியா, உனக்கு ஒன்று தெரியுமா? நமக்கு ஒரு சொந்த வீடு, செங்கல்ல மாடி வீடு. அப்போ பாத்திரம் தேய்க்கிற வேலையை நான் தான் பார்ப்பேன். அப்புறம் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உனக்கு சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு தருவேன். ரெண்டு பேரும் சிரிப்புல தன்னையே மறந்துட்டாங்க. தன்னோட வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போனதுக்கு அப்புறமா கூட ரெண்டு பேரோட கனவு சின்னதா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் கடினமா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை சேர்த்து வச்சாங்க. அடேங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து 80,000 ரூபாய் பணத்தை சேர்த்து வச்சுட்டோம். வா அடேங்கப்பா, இப்போ நம்ம சீக்கிரமா பெரிய ஆள ஒருத்தரை பிடிப்போம். நாம வீட்டோட வேலையை ஆரம்பிப்போம். அடேங்கப்பா, இப்ப சீக்கிரத்துல மோட்டியா அப்புறம் கோட்டியோட கனவு உண்மையாக போகுது. அப்பதான் திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு. மோட்டியாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. மூச்சு வாங்க ஆரம்பிச்சது, உடம்பு வலிக்க ஆரம்பிச்சது. ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு பயனும் இல்லாம ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா மோட்டியாவோட நடவடிக்கையும் மாறுச்சு. சிடு சிடுன்னு அமைதியா சோகமா இருக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு நாள் மோட்டியா ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. கோட்டியா கோட்டியா, இங்க பாரு, ஒரு நல்ல விஷயத்த சொல்லட்டுமா? அடேங்கப்பா, இன்னும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க? எப்பா, கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்டுட்டாரு. இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நான் ஒரு ஆளை பார்த்தேன். மொபைல்ல யாருக்கிட்டயோ வீட்டை பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு வேலை தெரியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நானும் அவர்கிட்ட பேசினேன். உனக்கு தெரியுமாப்பா, அவரு ஒரு பில்டரா? அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவரு ஒரு தரகரும். என்னப்பா சொல்ற? அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் சொன்னாரு, சின்னதா ஒரு 1 BHK வீடு இருக்கான், ரயில்வே குவார்டர்ஸுக்கு பின்னாடி இருக்கான். இப்போ 80,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா போதுமா, அவர் அதை நம்ம பேர்ல புக் பண்ணிடுவாராம். 80,000 ரூபாவா? நீ சொல்ற விஷயம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மனுஷன் நம்பிக்கைக்குரியவர் தானே? அட ஆமாப்பா, எங்க பாரு, நீ ரொம்ப யோசிக்காத. சீக்கிரமா எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடு. நாளைக்கே நான் போய் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்றேன். அப்புறம் நீயும் என் கூட வா, சரியா? தரகரை பத்தி கேள்விப்பட்டதும் கோட்டியா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு பயந்தும் போயிருந்தாரு. ஏன்னா அந்த தரகர் எப்படிப்பட்டவர்னு யாருக்கு தெரியும்? அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இவருக்கு சரியா படல. ஆனா மோட்டியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவர் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. மாசக்கணக்குல உடைஞ்சு போயிருந்த மோட்டியா இன்னைக்கு ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காரு. அவருடைய கண்கள்ல மறுபடியும் அதே தெளிவு இருந்தது. கோட்டியாவும் பணத்தை கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா சரி மோட்டியா, நீயும் சொல்லிட்ட. அப்ப வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நாளைக்கே நாம போய் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துருவோம். மறுநாள் ரெண்டு பேரும் சொன்ன இடத்துக்கு போனாங்க. ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பழைய பில்டிங் கிட்ட அங்க ஒரு ஆளு வெள்ளை ஷர்ட், தலையில ஷைனிங் ஆன எண்ணெயில மொபைல்ல பிஸியா இருந்தாரு. ஆமாங்க ஆமாங்க, புக் பண்ணியாச்சுன்னு நினச்சிக்கங்க. டோக்கன் வந்தால் போதும். பேமெண்ட்ல எல்லாம் லேட் ஆகாதுங்க. உங்களுக்கு கஸ்டமர் ரெடியாக இருக்காங்க. அண்ணே, இவர் தான் என்னுடைய நண்பன் கோட்டியா. பணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். ரொம்ப அற்புதம். இங்கே பாருங்க சார், இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான் உண்டு. நாளையிலேருந்து ரேட் அதிகமாயிடும். லொக்கேஷனை பார்த்தீங்கல்ல, வெறும் 5 நிமிஷம்தான். ஸ்டேஷன்லேருந்து தண்ணி, கரண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். மோட்டியா அப்புறம் கோட்டியா முன்னாடி தரகர் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. ஏதோ பெரிய மனுஷன் போல. ஆனா கோட்டியா அவருடைய கண்களையே கவனிச்சிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட அவசரம் தெரிஞ்சது, குரல்ல ரொம்பவே குழைச்சல் தெரிஞ்சது. சரிங்க, பேப்பர்ஸ் எங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு? ஆடா, அதெல்லாம் அப்புறங்க. முதல்ல டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஏன் பொறுப்புங்க. இன்ன வரைக்கும் யாரையும் நான் ஏமாத்தினதே கிடையாது. தரகர் சொன்ன பதில கேட்டதும் கோட்டியாக்கு சரிப்பட்டு வரவே இல்லை. மோட்டியாவை தனக்கு பக்கத்துல இழுத்தாரு. அப்புறம் மெல்லமா ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. மோட்டியா, வேணா இரு, ஏதோ வித்தியாசமா தெரியுது. இந்த ஆள் கண்ணை பார்க்காமலே பேசுறாரு. பேச்சுல ரொம்ப கொலப்படி தெரியுது. அப்புறம் இது வரைக்கும் பத்திரத்தை கூட காமிக்கல. நீ எப்பவுமே சந்தேகப்படுறப்பா. ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா ஏன் இப்படி நீ பயப்படுற? ஏன்னா நம்மளுடைய கனவை யாரோ ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட கொடுக்க கூடாதுல்ல.
கோட்டியாவும் மோட்டியாவும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரோட முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அப்பதான் அவங்க பேசுறத தரகர் கேட்டாரு. அப்புறம் அவர் கோவத்துல என்ன சொன்னார்னா, இங்க பாருங்கப்பா, அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இதோட விட்டுடுங்க. என்னுடைய நேரம் ரொம்ப பொன்னான நேரம். எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவனுங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. தரகர் இப்படி பேசினதும் மோட்டியா கோட்டியா மேல கோவப்பட்டாரு. இருங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவன் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். ஏய் கோட்டியா, நீ என்ன பண்ற? இங்க பாரு, நீ பணம் கொடுக்குறேன்னு சொன்னேல்ல, இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? நீ சொல்றது எனக்கு எதுவும் பிடிக்கல. நீ பணத்தை சாருக்கிட்ட கொடுத்துரு. அட என்னப்பா நீ ஏன் யோசிக்கிற? கொடுங்குறேன்ல, நீ ஒத்துக்க மாட்டேன்னு தோணுது. இரு. மோட்டியா கோட்டியா நடந்துகிட்ட விதத்தை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டாரு. தரகர் அங்கிருந்து போகிறத பார்த்துட்டு அவரு கோட்டியா கையில இருந்த எல்லா பணத்தையும் பிடுங்கினாரு. அப்புறம் அந்த பணத்தை தரகர் கிட்ட கொடுத்தாரு. இதைத்தான் ரொம்ப புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. மோட்டியாண்ண, நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுடைய பணமும் இடமும் பாதுகாப்பாக இருக்கு. சரிங்க, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு அந்த தரகர் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் தான் மறுநாள் கோட்டியாவும் மோட்டியாவும் தரகருக்கு ஃபோன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ மொபைல்ல என்ன குரல் கிடைச்சுன்னா, இந்த எண்ணிற்கான சேவை தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. கோட்டியா மறுபடியும் நம்பரை டயல் பண்ணாரு. மோட்டியா நிம்மதி இல்லாம இங்க அங்க நடந்துட்டு இருந்தாரு. அநேகமாக நெட்வொர்க் இல்லாமல் இருக்கும். நீ மறுபடியும் ட்ரை பண்ண. 5 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மோடியா. இந்த நம்பரை கட் பண்ணிட்டாங்க. சந்தேகம் மெல்ல மெல்ல உண்மையாக ஆரம்பிச்சது. ஏரியால சில பேருங்க கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறமா உண்மை என்னன்னு வெளியே வந்தது. அந்த ஆளு ஒன்றும் வீட்டு கான்ட்ராக்டர் இல்ல, அவன் ஒரு திருடன். இப்படிதான் எல்லார்கிட்டயும் இனிமையா பேசி பேசி ஏழைங்களுக்கு கனவை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கொள்ளடிப்பான். மோட்டியாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவரு ரொம்பவே நொந்து போயிட்டாரு. சாயந்தரம் அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவர் முகமே ரொம்ப வாடி போயிருந்தது. கோட்டியா அவரை பார்த்த உடனே ஏதோ சொல்ல வந்தாரு. ஆனா மோட்டியா அவரே சொல்ல ஆரம்பிச்சாரு. கோட்டியா, என்ன மன்னிச்சிடுப்பா. நான் உன்னை கட்டாயப்படுத்திட்டேன்பா. உன்னுடைய பணம், உன்னுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் நான் மூழ்கடிச்சிட்டேன்பா. பணத்தை விடு மோட்டியா. ஆனா உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா இருக்கல்ல? உன்னுடைய நிலைமை ஏன் இப்படி திடீர்னு மோசமாயிடுச்சு? அது என்னன்னா, சில மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொன்னாருன்னா, என் உடம்புல பெரிய வியாதி இருக்கான். கல்லீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான். அது அதிகமாயிடுச்சான். நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு தோணுது. இந்த விஷயத்தை கேட்டதும் கோட்டியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவர் அப்படி இப்படின்னு தன்னையும் மோட்டியாவுக்கும் ஆறுதல் சொன்னாரு. அப்பதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. நான் செஞ்சதெல்லாம் நம்ம 2 பேருக்காகவும் தான் செஞ்சேன். எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே சாகத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கொடுத்த வாக்கையாவது நிறைவேற்றலான்னு நினைச்சேன். ஒரு வீடு வாங்கலான்னு நினைச்சேன். அந்த அவசரத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பேராசைப்பட்டுட்டேன். அதனால எல்லாமே வீணா போயிடுச்சு. மோட்டியா, உனக்கு என்ன பைத்தியமா? இத பாரு, நடந்தது நடந்து போச்சு. அது போகட்டும், விடு. நீ செஞ்சது நம்ம 2 பேருக்காக தானே. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. இனிமே அதை பத்தியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. தப்பு உன் மேல இல்லப்பா, அந்த கான்ட்ராக்டர் மேலதான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா இப்போ உன்னை நீயே குற்றம் சொல்லிக்கிறது நிறுத்து, சரியா? நான் உன் கூட இருக்கேன். மோட்டியாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அன்னையில இருந்து மோட்டியா கூலி வேலை செய்யறத நிறுத்திட்டாரு. கோட்டியா ராத்திரி பகல்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஸ்டேஷன்ல மூட்டை தூக்குவாரு, மார்க்கெட்ல பாக்ஸுங்களை தூக்குவாரு. பல தடவை லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. அப்படியே சோர்ந்து போய் அங்கேயே தரையில படுத்துருவாரு. கோட்டியா, இனிமே போகட்டும், விடு. நீ உன்னுடைய உடம்ப பாத்துக்கப்பா. நீ பேசாம வாய மூடிக்கிட்டு. நம்மளுடைய கனவை நான் நிறைவேற்றுவேன். 2 மாசம் கடந்துருச்சு. ஒரு நாள் காலையில கோட்டியா அவரை வெளியில வர சொல்லி சொன்னாரு. வா, உங்ககிட்ட ஒரு இடம் காட்டணும். மோட்டியா கோட்டியாவை பிடிச்சிக்கிட்டே போனாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு காலி இடம் இருந்தது. அந்த இடத்துல மோட்டியாவுக்கு 3 மாடி வீடு தெரிஞ்சது. இத பாரு, உனக்கும் எனக்கும் ஒரு புது வீடு. உறுதியான செங்கலால கட்டப்பட்டது. உறுதியா இருக்கும். இது உனக்கும் எனக்கும் இருக்கிற நட்பை போல. ஒரு வழியா கோட்டியா தினமும் ராத்திரி லேட்டா வந்ததுக்கு காரணம் மோட்டியாவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் பகல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு அப்புறம் ராத்திரியில தன்னுடைய நண்பனுக்காக ஒரு அழகான வீட்டை கட்டுறதுல இருந்தாரு. கோட்டியாவோட இந்த அன்பை பார்த்துட்டு மோட்டியா உணர்ச்சி வசப்பட்டாரு. அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட இந்த வீட்டுல இருந்தாங்க.